யோ மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்க போல இருக்குறியா? வா வா. இவன் மாப்பிள்ளை இல்லையா? இவன் ஜம்பிங்க பார்த்தா ஏதோ சர்க்கஸ்கார மாதிரி இல்ல இருக்கான். வணக்கம் மாமா. வணக்கம். யோ நம்ம மாப்பிள்ளையா? இவனா? நீங்க வாங்க மாப்பிள்ளை. வரேன் மாமா, வரேன். ஐயோ ஐயரே, இனிமேல் இந்த வீட்டோட மாப்பிள்ளை நானு. மரியாதையா நடந்துக்க. இந்த நாய்க்கு வந்த வாழ்வ பாரு. யாரா நீ? அண்ணன் கூட ஆபீஸ்ல வேலை செய்யற. ஆமா, அவர் பெரிய கலெக்டர், இவர் டெப்டி கலெக்டர். போடா. குப்பை தொட்டியே வந்துடுத்து, நம்ம சமையல் ஏன் இன்னும் வரல? இந்த வீடு தான். நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏண்டா இதான் வர்ற நேரமா? கையில என்ன கரண்டி? பொண்ணு பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு காது குத்துக்கு போய் சமைக்கணும். குத்தின என்ன தெரியுமா? மானத்தை வாங்காத. கொண்டா அப்படி. வா. இது என்ன கண்ணாடி? ஆள் கொஞ்சம் தூரமா என்ன தெரியாது. சாலேஸ்வரமா? அட பாவி, ஏதோ உனக்கு வயசுதான் கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைச்சேன். கண்ணும் கோளாறா? இன்னும் உடம்புல என்னென்ன கோளாறு இருக்குன்னு சொல்லி தொலை. பின்னால நான் இல்ல வம்பல மாட்டிக்குவேன். முதல்ல போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வருவோம். வா. சாமி, என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. ஏய், என்ன கோச்சுக்கிற? நீ வருவேன்னு சொல்லி தொலைச்சிட்ட. வா. ஏண்டிமா எல்லாரும் என்ன பண்ற? ஆட்டோ வந்து நிக்கிறது. மாப்பிள்ள வந்துட்டார் போல இருக்கு. மாமி, மாப்பிள்ள வந்துட்டாரா? சீக்கிரம் ரெடி ஆங்கோ. ஐயோ, எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல. மாப்பிள்ள உடனே பாக்கணும் போல இருக்கு. அக்கா, நான் போய் பாத்துட்டு வரேன். இருடி, கட்டிக்க போறவங்க நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீ பார்த்தா போதும். ஏய், நல்லா இருக்கா? இருடி, நாங்க வரோம். வாடி. ஐயோ, வாடி. வாங்க. ஏக்கா, மாமி மாப்பிள்ள வந்திருக்கிறதா சொன்னாங்க, ஒருத்தரையும் காணோம். அந்த மருந்து அடிக்கிறவன் தான் இங்க வந்து உட்காந்து இருக்கான். அவனை யாரு உள்ள விட்டாங்க? அவன் மூஞ்சியும் முகக்கட்டையும். பக்கத்துல யாரோ ஒரு பெரியவர் உட்காந்து இருக்காரு. அவர் யாரு? அப்பாக்கு தெரிஞ்சவரா இருக்கும். இருக்கும். ஏண்டியம்மா, ஸ்வீட் காஃபி எல்லாம் ரெடியா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் அங்கிள், மாப்பிள்ள வர நேரத்துல அந்த மருந்து அடிக்கிறவருக்கு இங்க வந்து உட்காந்து இருக்கான். காசு வீசு கொடுக்க வேண்டியதா இருந்தா முதல்ல அதை கொடுத்து அனுப்புங்க. அபிஷ்டு, அவன் காசு வாங்க வரலடி. அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். அதுவும் அவன் பக்கத்துல கண்ணாடி போட்டு உட்கார்ந்து இருக்கானே, சமையல்கார முருகேசன். அவன் தான் நோக்கு மாப்பிள. என்ன மாமா, உங்களுக்கு எப்பவுமே தமாஷை தான். என்ன தமாஷுன்னு சொல்லிட்டு போறா? சடோபா, குழந்தைகளுக்கு மாப்பிள்ளைகளோட விவரத்தை சொல்லவே இல்லையா? யோ, இப்பவே சொன்னா அவளுங்க வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பாளுங்கயா. பாத்துட்டு போட்டோம், அப்புறமா சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஆத்துல ஒரு வெடிகுண்டு பிடிக்க போறது. இந்த விரல நல்லா திக்கா போடு, லேசா இருக்கு. அக்கா, உங்க 2 பேருக்கும் அப்பா சூப்பர் மாப்பிள பாத்துட்டாரு. உனக்கு சமையல்காரனா, அல்டிக்கு சாக்கடைக்கு மருந்து அடிக்கிறவனா? டேய், என்னடா விளையாடுற? ஏய், விளையாட்டு இல்ல, வெளியில அப்பாவும் ஐயரும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்பா இப்படி பண்ணாரு? ஐயர் மாமா சொன்னது கரெக்டா போச்சுக்கா. என் உயிரே போனதா இருந்தாலும் நான் கட்டிக்க மாட்டேன். ஏய், சத்தியமா சொல்றேன், அப்பா 1 லட்சம் கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு மாப்பிள தோழனா இருக்க மாட்டேன். அசிங்கமா இருக்கானுங்கடி, பாக்க சகிக்கல. ஏய், உனக்கே பிடிக்கல, இவங்க எல்லாம் ஏன் கூட்டிட்டு வந்து அப்பா கிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டு என்ன வாங்கி கட்டிக்க சொல்றியா? உனக்கு இப்படி ஒரு பொண்ணு பார்த்தா நீ கட்டிக்குவியா? இந்த மாதிரி விஷயத்துல அப்பாவை நான் தலையிட விட மாட்டேன். நம்ம ரூட்டே தனி. நான் ஆல்ரெடி செலக்டட். பாவம் அக்காவை நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு. கடவுள் தான் காப்பாத்தணும். அவன் கிடக்குறான். நம்ம அம்மா கிட்ட சொல்லி அவங்கள விரட்டிடலாம். வா, நீ வாக்கா. இந்த பொண்ணுங்க ரூமுக்குள்ள புந்துக்கிட்டு என்ன பண்ணுதுங்க இதுங்க? ஏமா, வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களே கொண்டே கொடுங்க. ஏன், என்னாச்சு உனக்கு? ஆமா, சமையல்காரன் மருந்து அடிக்கிறவே இவங்க எல்லாம் மாப்பிள்ளை கொண்டு வந்து உட்கார வைப்பீங்க. எல்லாத்தையும் மூடி மறைச்சு என் கழுத்தை அறுத்துட்டான். என்ன வேலைன்னு கேட்டதுக்கு மழுப்பும் போதே நினைச்சேன். இந்தா வந்தவங்களை உட்கார வச்சுட்டீங்கன்னா மகாநாடா போட்டுக்கிறீங்க. என்னங்க இது, மருந்து அடிக்கிறவங்களா? முதல்ல காப்பி கொடுக்க சொல்லு, அப்புறம் மத்தெல்லாம் பேசிக்கலாம். 4 பேர் வந்திருக்கும் போது பிரச்சனை வேண்டான்னு பாக்குறேன். இந்தா காஃபி கொண்டு போய் கொடுங்க. முடியாது, என்னால கொண்டு கொடுக்க முடியாது. காஃபி
குடுக்கறனால அவனுங்க எல்லாம் தாலி கட்டிட்டு போறதுல போங்க. அவங்க போட்டோம், அப்புறம் பாத்துக்கிறேன் இந்த மனுஷனை. இந்தா கொண்டாங்க போ. இந்தா யோ, காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியா ஓடி போயிரு, இல்ல கால் ரெண்டு இருக்காது. ஏண்டா மருந்து என்ன சொல்லிட்டு போறா? அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏதோ கால்னு என் காதுல விழுந்தது. கால்ல அவ என்ன காதலிக்கிறாளாம். ஒன்னு சாமி, இவன் ஒரு கொடுமை. என்னடா இந்த பொண்ணு நல்ல கலரா இருக்க, இதையே நமக்கு முடிச்சிருக்கல. அரஞ்சனா? அது அவனுக்குடா, உனக்கு வேற. அதோ வருது பாரு. பொண்ணு எப்படிடா இருக்கா? நல்லாத்தான் இருக்கு. ஏன் சாமி, இந்த வீட்டுல மொத்தம் 4 பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்க. அதுல 2 பொண்ணு இப்ப நம்ம பாத்துட்டோம். மீதி 2ஐயும் வர சொல்லி பாத்துட்டோம்னா எந்த பொண்ணு பெட்டரா இருக்குதோ அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? அவங்க அம்மாவையும் வர சொல்றேன், ஆ, அவளையும் பார்த்துட்டு ஆ. அப்புறமா செலக்ட் பண்ணலாம். ஐயோ, வந்துட்டு போன மாப்பிள்ளைங்களுக்கு என்னடி குறைச்சல்? நொண்டியா மொடமா 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறானுங்க, நல்ல பசங்க. இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு பொண்ணு கொடுத்தாதான் கடைசி வரைக்கும் கண்களாக காப்பாத்துவங்க, நமக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு மாப்பிளை பாக்குறதா? பொண்ணுங்க அவளுங்க ஆசைப்பட்ட மாதிரி மாப்பிளை பார்க்க வேண்டாம். இத கூலிக்கார பசங்களை கட்டிக்கிட்டு அவளுங்க எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்துவாளுங்க? ஏன் கூலிக்காரனோட குடும்பம் நடத்த முடியாதா? என்ன நீ கட்டிக்கிட்டப்ப நான் என்ன கோடீஸ்வரனா வந்த? கூலிக்காரன் தாண்டி. 25 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தல, 4-5 பிள்ளைகளை பெத்துக்கல, வீடு வாசல் வாங்கலையா? வரும்போதே எவனும் கோடீஸ்வரன் இல்லடி. அவங்க காலம் வேற, எங்க காலம் வேற. அம்மா படிக்காதவங்க, உங்களை கட்டிக்கிட்டு எப்படியோ வாழ்ந்துட்டாங்க. நாங்க படிச்சவங்க, நாங்க எதுக்காக அந்த மாப்பிளை கட்டிக்கணும்? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அதான் இவ பேச்ச கேட்டு உங்களை எல்லாம் படிக்க வச்சேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். அன்னைக்கே 5ஆம் கிளாஸோட நிறுத்தி இருந்தா நான் கை காட்டின இடத்துல இவளுங்க கழுத்தை நீட்டி இருப்பாளுங்க. இவ்வளவு சட்டம் பேசுவாளுங்களா? எங்களை படிக்க வச்சதுனால இப்ப என்ன கெட்டு போச்சு? உங்க பேரை கெடுத்துட்டமா, இல்ல தப்பு தண்டா ஏதா பண்ணிட்டமா, இல்ல உங்க சொத்து சொகத்தை அழிச்சிட்டமா? சும்மா படிக்க வச்சேன்னு புலம்புறீங்களே. இவங்க என்ன உங்ககிட்ட கோடீஸ்வரர் வீட்டு மாப்பிளைய கேக்குறாங்க? ஏதோ ஓரளவுக்கு நல்ல படிச்ச கௌரவமான உத்தியோகத்துல இருக்க மாப்பிளைய கேக்குறாங்க. அது கூட செய்யல எப்படி? நீங்க கேக்குற கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள 30,000 40,000 கேக்குறான். அதுக்கு நான் எங்க போவா? நம்ம பொண்ணுங்க நல்லா இருக்கணும்னா முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்லன்னு செஞ்சுதான் ஆகணும். நீ ஒன்னா பெத்து வச்சிருக்கிற, 4 பெத்து வச்சிருக்கிற, ஒண்ணுக்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டு மத்ததெல்லாம் ரோட்ல விடுறதா? எதுக்கு ரோட்ல விடணும்? நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையா? இருக்கிறத வச்சு முதல் பொண்ணை கட்டி கொடுப்போம், மத்தவங்களுக்கு கடன் வாங்கியோ இல்ல வீட்டை வித்தா செய்வோம். இருக்கிற வீட்டையும் வித்துட்டு பையனை அம்போன்னு விட்டுற சொல்றியா? அவனோட அம்மானு விட்டுற சொல்லியே இந்த வீட்டை அவனுக்கு வச்சுக்குவோம், வாடகை விட்டுருக்க வீட்டை வித்து பொண்ணுங்களுக்கு செய்வோம். மறுபடியும் வீட்டை விக்கணும்னு சொன்ன அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். விக்கிறதுக்காடி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை நான் கட்டினேன். என்ன ஆனாலும் சரி, இந்த வீட்டுல இருந்து ஒரு செங்கல கூட நான் விற்க மாட்டேன். எல்லாம் ஆம்பளை பையன் அவனுக்கு தான். ஆமா, படிக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்திலுமே ஆம்பளை பொம்பளைன்னு பிரிச்சு பார்த்து எங்களை மட்டம் தட்டிட்டீங்க. கல்யாண விஷயத்துல அது உங்க இஷ்டத்துக்கு செஞ்சா என்ன? நாங்களும் உங்களுக்கு பிறந்தவங்க தானே. ரொம்ப பேசின செருப்பு பிஞ்சிரும். அவ கேக்குறதுல என்னங்க தப்பு? அவதான் புரியாம ஆடுறானா, நீயும் கூட சேர்ந்து ஆடுறியா? ஆம்பளை பையனும் பொண்ணுங்களும் ஒண்ணா? அவன் இந்த வீட்டு வாரிசு, கடைசி வரைக்கும் நம்ம பேரை காப்பாத்த போறவன். இவங்க எல்லாருக்கும் சீர் சின்னத்தை செய்ய போறவன் அவன் தான். பொண்ணுங்களுக்கு இப்பயே செஞ்சாதான் செஞ்ச மாதிரி இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கு. ஆடி வருஷம், தீபாவளி வருஷம், பொங்க வருஷம், சீமந்தம், பிரசவம், காது குத்து, கர்மாந்திரம் 1008 இருக்கு. இதெல்லாம் எவன் செய்வான்? அவன் தானே செய்யணும். சொத்து பத்துன்னு ஏதாவது விட்டுட்டு போனாதான் செய்வான். உங்க புள்ள எல்லாத்தையும் அப்படியே செஞ்சிருப்பான். நாய எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுற. அவன் செய்யாம வேற எவன் செய்வான்? கட்டிக்கு போறவங்கள வாயை முட்டு சும்மா இருக்கிறாங்க. நீ இன்னமும் தேவையில்லாம கிளறி கொடுத்துட்டு இருக்கிறிய. முதல்ல உன்னை தொலைக்கணும். இத பாருடி, யாரு என்ன சொன்னாலும் சரி, இப்ப வந்துட்டு போனானுங்களே அவனுங்க தான் இவளுங்களுக்கு மாப்பிள்ளை நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல யாராவது பேசுறீங்க, நடக்கிறதே வேற. சடோபா, மாப்பிளை பாக்குறதுக்கு முன்னால நன்னா இன்னொரு தடவை யோசனை பண்ணி பாரு. ஏற்கனவே 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்க, 10ஆவதுக்கு இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம்னா எப்படி சமாளிப்ப? நான் எப்படியோ சமாளிக்கிறேன். முதல்ல அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பாரு. அவ வீட்டுல இருந்தா எதையாவது கிளறிட்டு இருப்பா. சடோபா, ஒண்ணு நீ பாரு, இல்லன்னா நானே பாக்குறியா? சுத்தம் மரம் மண்டையா நீ. சொன்னா கேட்கவே மாட்டியே. வா. ரிஷபராசிக்காரரான உங்களுக்கு மனைவியால் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஏற்படும். பொண்டாட்டியே கிடைக்கல, இதுல எங்க இருந்து திருப்பம்? ஏண்டா, நாட்டுல பொண்ணுங்களுக்கா பஞ்சம்? ஏதாவது ஒண்ணு புடிச்சு கட்டிக்க வேண்டியதானே? ஏதாவது ஒண்ணு புடிச்சு கட்டுறதா இருந்தா நான் எப்போ கட்டிருப்பேன் முதலாளி. எதுக்கு ஒரு நாள் சும்மா இருக்கிறேன்?
முதலாளி நான் கட்டிக்கு போற பொண்ணு நல்ல வசதியான குடும்பத்து பொண்ணா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 3000 ரூபாய் சம்பாதிக்கணும். இந்த காலத்துல ஒருத்தர் சம்பாதிச்சலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் சம்பாதிச்சாதான் காலத்தையே ஓட்ட முடியும். பாருங்க, இந்த ஒரு ஆட்டோ ஓட்டி உங்களுக்கு நான் வாடகை தர முடியுமா? இல்ல இவங்க கிட்ட அவங்க கடனை தர முடியுமா? இல்ல வீட்டுல இருக்கிற 6 டிக்கெட் நான் சோறு போட முடியுமா? ஆக பொண்டாட்டி மூலமா வாழ்க்கையில செட்டில் ஆடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வேற வழி? இந்த காலத்துல ஒரு மனுஷன் சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு 3 வழிதான் இருக்கு. ஒண்ணு கள்ள நோட்டு அடிக்கணும், இல்ல கலாச்சார மாதிரி காசணும், அதுல வச்சுக்க அரசியல்வாதி ஆயிடணும். இது 3 சேர்த்துக்கணும் தைரியமும் கிடையாது, நம்ம பர்சனாலிட்டி அதுக்கு ஒத்து வராது. அதனால தான் ஈஸி ரூட்ல பொண்டாட்டி மூலமா வாழ்க்கை லிஃப்ட் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி முதலாளி? நீ தேறிட்டடா. என்ன முத்துப்பாண்டி, எப்படி இருக்க? சௌக்கியமா? சௌக்கியம் எல்லாம் இருக்கட்டும். பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேன், என்ன மறந்துட்டீங்களா? அது விஷயமா தான் கூட்டு வந்திருக்கேன். பெரியவரே, நான் சொல்ல மாப்பிள்ள இவருதான். வணக்கம். வணக்கங்க. முத்துப்பாண்டி, இவருதான் பொண்ணோட அப்பா. உன்னை பத்தி ஃபுல்லா சொல்லிட்டேன். அவருக்கு ரொம்ப திருப்தி. இனி நீ தாலி கட்ட ரெடியா இருக்க வேண்டியதுதான். ஏங்க, உங்க பொண்ணு எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குது? வேலையா? பொண்ணு எங்கேயும் வேலை செய்யலையே, வீட்டுல தானே இருக்கு. வீட்டுல தான் இருக்கா? யோ, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? வேலைக்கு போய் சம்பாதிக்க பொண்ணு தான் பார்க்க சொன்னேன். வீட்டுல இருக்கிற பொண்ணு எவனுக்கு ஆகணும்? அவசரப்படாத தம்பி, பொண்ணு நிறைய படிச்சிருக்குது, உடனே வேலை கிடைச்சிரும்னு சொன்னாங்க. அதனாலதான் கூட்டு வந்தேன். கிழிஞ்சது. நானே படிச்சு எம்ப்ளாய்மெண்ட் 5 வருஷமா பதிவு பண்ணிட்டு ஆட்டோ ஓட்டிருக்கேன். உடனே வேலையா? எவன் கொடுத்தா வேலை? ஆட்டோ உன்ன மாதிரி இழுபறியா பாஸ் பண்ணியிருந்தா வேலை கிடைக்காது. பொண்ணு பிஎஸ்சி கோல்டு மெடல். கோல்டு மெடல்? எங்க போனாலும் சரி மாசம் 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு உடனடியா வேலை கிடைக்கும். அப்படியா? தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த காலத்துல பொண்டாட்டி வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் குடும்ப நடத்த ஒத்தாசா இருக்குன்ட்டு இந்த ஆளை கொஞ்சம் சத்தம் போட்டேன். நீங்க நகை நட்டுல குறைச்சு போட்ட கூட பரவாயில்ல. எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? சரிதான். விட்டா எப்போ ஃபர்ஸ்ட் நைட் வச்சுப்பீங்கன்னு கேட்பான் போல இருக்க. ஏண்டாப்பா, பொண்ணு உன் மூஞ்சிய பார்க்க வேண்டாமா? உன் உத்தியோக லட்சணத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? யோ, எல்லாம் தெரிஞ்சுக்கோ. நீ இப்படி வாயா. அப்ப இந்த மூஞ்சிய காட்டாமலே கல்யாணத்தை முடிச்சிட போறியா? மூஞ்சி இப்படி எடுத்து வாயா. தம்பி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கூட்டிட்டு ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வா. மத்ததெல்லாம் பேசி முடிச்சுக்கோ. நான் வரட்டுமா? வாயா. நகை நட்டை வச்சே அந்த ஆளை அசத்திட்டேன். யோ, பொண்ணு கோல்டு மெடல் முன்னாடி சொல்லிடக்கூடாது, நான் சொதப்பிருப்பேன். நீ எங்க சொல்ல விட்ட? போறார பெரியவரு, அவர் சாதாரண ஆள் இல்ல. பழைய பேப்பர் வித்தே 2 பெரிய வீடு வாங்கியிருக்காரு. லட்சாதிபதி. உள்ள பூந்துரு. எனக்கு பாஞ்சிருவேன்.